ஸோ பாகிஸ்தான் இப்போ வார்னு வந்து வச்சிங்க பயங்கர சேதம் அடையும் பாகிஸ்தான். அவங்களோட பொருளாதாரம் டோட்டலி நலிந்து போய்விடும். இந்த கண்ட்ரி வந்து அவுட் அண்ட் அவுட் தீவிரவாதத்துக்கு துணை போகிறார்கள். இந்த பணத்தெல்லாம் அதுக்கு செலவு பண்ணுறாங்க. ஆமாம், இந்த பகல்காம் இதில் நடந்ததுக்கு காரணமே இவங்க தான். தீவிரவாதத்தை கண்டிப்பாக ஒழிப்போம் அப்படின்னு முடிவு செய்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு வெளிநாடும் அவங்களுக்கு உதவி செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இங்கே வேர்ல்டில் ஒரு 50 இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் இருக்குங்க. அவங்களே இவங்களை சப்போர்ட் பண்ணுறதில்ல பாகிஸ்தான். பக்கத்தில் சைனான்னு ஒன்று இருக்குது சார். சைனா இருக்குது. சைனா ஓப்பனாக அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது பாகிஸ்தானுக்கு. எதனால் அப்படின்னா சைனா இப்போ ஓப்பனாக வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணால் சைனாவை பிளாக் பண்ணும். உங்ககிட்ட வந்து ஒன்றுமே வேண்டாம், அந்த வர்த்தகம் அடிவாங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது. ஆனால் 2 பேரும் நியூக்ளியர் நேஷன். ஏதாவது ஒன்று தீவிரமாகிடுதுன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் பண்ணின்னு வச்சுங்க, இந்தியா கிட்ட 5000-8000 கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடிய இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கு. உட்காண்ட இடத்துல இந்தியாவும் அடிக்க முடியும். அதாவது இந்த அணுகுண்டை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் வான்வெளியில் ஆர் சர்ஃபேஸ் டு ஏர் அந்த மிசைல் அதை கொண்டு போய் அடிக்கணும் இல்லையா, அந்த இது அந்த அளவுக்கு இல்லை பாகிஸ்தான். அணுகுண்டு இருக்குது, அணு ஆயுதம் இருக்குது. ஸோ இந்தியா கிட்ட அந்த அளவுக்கு இது இருக்குது. பாகிஸ்தான் போட மாட்டாங்க. ஆனால் இந்த தடவை அப்போ என்னதான் சார் பண்ணுவாங்க? கண்டிப்பாக ஒரு பாடம் கொடுப்பாங்க. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இன்னும் தீவிரமாக நடக்கலாம். இதை தவிர இன்னும் டீப்பாக உள்ளே போய் 1-2 இதை அட்டாக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி போச்சுன்னு வச்சுங்க, பாகிஸ்தான் நாளைக்கு திவாலாகும். இன்னும் சண்டைன்னு வந்துருந்தா எழுதி வச்சுங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது பொருளாதார நிபுணரும் அரசியல் விமர்சகருமான திரு ரவிசங்கர் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கிற மாதிரி 2 பக்கமும் அப்படி தான் இருக்குது. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இன்னும் நடக்கலை. எந்த நேரத்துலையும் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் ஒரு பொருளாதார நிபுணரும் கூட. அப்படி வரும் பட்சத்தில் பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும், அதே நேரத்தில் இந்தியாவுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு சார் இருக்குது? போர், ஆல் அவுட் வார், ஃபுல் ஃப்ளெட்ஜட் வார் 1971, 1965 கார்கில் வார், அந்த மாதிரி வார் நடக்காதுங்க. நடக்க போகிறது இல்லை. ஏன்னால் 2 நாட்டுக்கும் தெரியும், போர்னு வந்தால் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அடி வாங்கும். அந்த மாதிரி பில்லியன் அப்படிங்கிறது 1 பில்லியன் 100 கோடி. ஒரு டாலர் இன்னைக்கு 83 ரூபா. அப்போது 1 பில்லியன் டாலர் தான் 8300 கோடி. அப்போது 20 பில்லியன் டாலர் 30 பில்லியன் டாலர்னால் அந்த 80,8300 பெருக்கிக்குங்க. அவ்வளோ கோடி நஷ்டம் வரும் 2 கண்ட்ரிக்கும். இந்தியா தாங்கிடும், அந்த பொருளாதார அந்த நஷ்டத்தை தாங்கிக்க முடியும். ஆனால் இந்தியா இன்னைக்கு வலுவான பொருளாதார நிலைமையில் இருக்குது. அண்டே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோடி சொல்கிறது, இன்னிலிருந்து அடுத்த 3-4 வருஷத்தில் இந்தியா வேர்ல்டுலேயே 3வது பெரிய கண்ட்ரி ஜிடிபியை பொறுத்த வரைக்கும். அண்டு அந்த அளவு $5 trillion எக்கானமியாக போகிறது இந்தியா அப்படின்னு பேசிகிட்ருக்கார். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வாருன்னு வந்துடுதுன்னு வச்சுங்க, ஃபுல் ஃப்ளெட்ஜட் வார், இந்தியாவுடைய விஷன் அடி வாங்கிடும். 3-4 வருஷத்தில் இருக்கிறதுலே 3வது பெரிய இதுவாக போகிறோம் அப்படிங்கிறது அடி வாங்கும் ஜிடிபியை பொறுத்த வரைக்கும். நோ ப்ராப்ளம். பட் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் ஆல்ரெடி அடிமட்ட லெவலில் இருக்குது. அவங்களுடைய பேலன்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ங்கிறது இந்தியாவில் இன்றைக்கி $670 பில்லியன் $690 பில்லியன் இருக்குது இந்தியாவுக்கு. சார் என்ன சார் இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்? இது ரொம்ப முக்கியம். இது எதுக்கு அப்படின்னா, எந்த அளவுக்கு வெளிநாட்டிலேருந்து இப்போ மெயினாக எல்லா கண்ட்ரி ஆயில்லாம் இம்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ஆயில்லாம் இம்போர்ட் பண்ணும்பொழுது எந்த கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு டாலரில் கொடுக்கணும். எனக்கு அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருந்தால்தான் நான் கொடுக்க முடியும். அது மாதிரி இந்தியாவில் என்னென்ன இதெல்லாம் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறீங்களோ அந்த எந்தெந்த பில் இந்த டாலர்ஸ், அமெரிக்கன் டாலரில் பொதுவாகவே இந்த இன்டர்நேஷ்னல் வர்த்தகம் வந்து பார்த்திங்கன்னா, வெளிநாட்டு வர்த்தகம் கூடிய அளவில் இன்றைக்கி தேதிக்கு 80%, 84% அமெரிக்கன் டாலர் அதில் தான் நடக்குது. அப்போ நீங்கள் எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ இம்போர்ட்டுக்கும்
அமெரிக்கன் டாலரில் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். அப்போ உங்ககிட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருக்கணும். அது இருந்தால் தான் அதுலேருந்து தான் எடுத்து பே பண்ண முடியும். வேற இப்போ பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அடிமட்டத்தில் இருக்குது. 3 நாள் 4 நாள் இல்லை 15 நாளைக்கு இருந்தால் அதிகம். அந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப ப்ரிகாரியஸ் கண்டிஷன். எந்த அளவுக்கு நீங்கள் இறக்குமதியெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுடைய பொருளாதாரமே அடி வாங்கிடும். இன்னி தேதிக்கு எந்த ஒரு கண்ட்ரியும் எல்லாமே எங்களுக்கு செல்ஃப் சஃபிஷியன்ட், எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், வெளிநாட்டு இதுவே வேண்டாம் இருக்க முடியாது. லாஸ்ட் 2 இயர்ஸ் பிஃபோர் பார்த்துருப்பீங்க, ஸ்ரீலங்கா ஆல்ரெடி பேங்க்ரப்ட் ஆகிற நிலைமைக்கு போச்சு. இந்தியா தான் பக்கத்தில் இருந்து உதவி செஞ்சது. ஆப்கானிஸ்தான், இப்போ பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் இப்போ வார்னு வந்துன்னு வச்சுங்க, பயங்கர சேதம் அடையும் பாகிஸ்தான். அவங்களோட பொருளாதாரம் டோட்டலி நலிந்து போய்விடும். பாகிஸ்தான் திரும்பி தலையை தூக்க முடியாது. இதுவே பெரிய போர். அப்போ இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக பிரச்சனை அழுத்தம் கொடுக்குறதே பெரிய போர். ஆமாம், இப்போ பொருளாதார அழுத்தம் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறாங்க இந்தியா? உடனே உங்களுக்கு சிந்து நதி இதெல்லாம் இது பண்ணிட்டாங்க. கப்பல் இந்த இந்தியன் போர்ட்லேயுமே பாகிஸ்தான் கப்பல் இருக்கக்கூடாது. அதான் முதல்ல இந்த சிந்து நதி இங்கேருந்து போகிறது, ஜீலம், ஜனாப் அண்ட் சிந்து, இண்டூஸ், அதாவது சிந்து, அந்த 3 ரிவர், அந்த இண்டோ ஸ்ட்ரீட்டிம்பாங்க, அந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம், அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து தண்ணியே போகிறதில்ல. இது ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை கொடுக்கும் பாகிஸ்தானுக்கு. எப்படின்னு பார்த்தால் பாகிஸ்தானுக்கு மெயினாக அவங்க விவசாயம், அது அவங்க பொருளாதாரத்தில் நிறைய ஒரு பர்சன்டேஜை கண்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ இந்த தண்ணி அங்கே போகலன்னு வச்சுங்க, ஃபுல் ஃப்ளெஜராக பாகிஸ்தானுடைய அக்ரிகல்ச்சர் அடி வாங்கும். அண்ட் இன்னும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கெலாம் தண்ணி போகணுங்கிறச்சு அங்கே தண்ணியே இல்லாமல் விவசாயம் டோட்டலி அடி வாங்கிடும். இல்லை, இந்த இடத்துல ஒரு சந்தேகம் சார், சின்ன சந்தேகம். இப்போ அந்த ரிவரை வந்து நிப்பாட்டியிருக்காங்க, இது வந்து ஓரளவு கொள்ளளவை தாண்டி இங்கேயே வந்து பிரச்சனை வந்துடாதான்? நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி ஒப்பந்தம் அப்படிங்கும் பட்சத்தில் பாகிஸ்தானுக்கு அந்த நீர் போகாது தானே? அதான் நீர் போகலை அப்படின்னாலும் இன்னி தேதிக்கு அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி சார் என்ன பண்ணணும்? நதி நீர் அங்கே அனுப்பக்கூடாது, திருப்பணும். ஓகே, திருப்பி அனுப்புறது கட்டுமான அமைப்பு இருக்கணும். நீ உங்களுக்கு பெரிய பேரேஜ் அணைக்கட்டு கட்டி, ஏன்னா அங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அங்கேயே நம்பும்போது கொள்ளளவு நிரம்பி நம்மளது இதுவாகிடும். இதை திருப்பி பஞ்சாப், ஹரியானா அங்கெல்லாம் திருப்பி விடும். அதை செய்யணும். ஸோ இது வந்து அப்போ எந்த அளவுக்கு அடி வாங்கும் பாகிஸ்தான்? லாங் டைமில். ஷார்ட் டைமில் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியாச்சு, நீ தண்ணியே போகாது, இல்லை அந்த மாதிரி இல்லை, போகும். லாங் டைமில் அடி வாங்கும். அதை தவிர பாகிஸ்தான் வந்து இப்போ ரீசெண்டாக வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்லேருந்து $1.5 பில்லியன் கடன் கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்ககிட்ட பணம் இல்லை. அதுக்கு வந்து இந்தியா வந்து இல்லை, பாகிஸ்தான் ஒரு ரோகு ஸ்டேட், இவங்களுக்கு கடன்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பொருளாதார நெருக்கடியை இந்தியா உருவாக்குறாங்க. எந்தெந்த கண்ட்ரி பாகிஸ்தானுக்கு பொருளாதார ரீதியாக இவங்க லோன் கொடுக்க போகிறாங்களோ எல்லா கண்ட்ரிக்கும் இந்தியா சொல்கிறாங்க, கொடுக்காதீங்க, இந்த கண்ட்ரி வந்து அவுட் அண்ட் அவுட் தீவிரவாதத்துக்கு துணை போகிறார்கள், இந்த பணத்தெல்லாம் அதுக்கு செலவு பண்ணுறாங்க. ஆமாம், இந்த பகல்காம் இதில் நடந்ததுக்கு காரணமே இவங்க தான். அதனால் இவங்க தீவிரவாதத்தை கண்டிப்பாக ஒழிப்போம் அப்படின்னு முடிவு செய்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு வெளிநாடும் அவங்களுக்கு உதவி செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இந்தியா வேர்ல்டில் ஒரு 50 இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் இருக்குங்க, அவங்களே இவங்களை சப்போர்ட் பண்ணுறதில்ல பாகிஸ்தான். அதுக்கு அந்த ஆப்கானிஸ்தானில் போய் இந்திய அதிகாரிகள் பேசி அவங்களே சப்போர்ட் பண்ணுறதில்ல. இதை தவிர அமெரிக்கா ஆகட்டும், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆகட்டும், பக்கத்தில் சைனான்னு ஒன்று இருக்குது சார், சைனா இருக்குது. சைனா ஓப்பனாக அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது பாகிஸ்தானுக்கு. எதனால் அப்படின்னா சைனாவோடைய இந்திய வர்த்தகம், இந்தியா நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, $110 பில்லியன் சைனாலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. 110 பில்லியன் $. $1 பில்லியன் அப்படிங்கிறது 8300 கோடின்னு. ஒரு வருஷத்தில் $110 பில்லியன் சைனாலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். நம்ம $45 பில்லியன் சைனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். சைனா இப்போ ஓப்பனாக வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணால் சைனாவை பிளாக் பண்ணுவோம், உங்ககிட்ட வந்து ஒன்றுமே வேண்டாம் எங்களுக்கு, அந்த வர்த்தகம் அடி வாங்கும். ஸோ சைனா எடுத்தவொடனே இந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ எந்த ஒரு கண்ட்ரியுமே, இப்போ இந்தியாவே நான் சொல்கிறேன் பாருங்களேன், இந்திய பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும் அந்த அளவுக்கு யோசிச்சு இருப்பாங்க. ஏன்னா முன்னாடியே ரஷ்யா உக்ரைன் சண்டை வந்தது, 2.5 வருஷம் 2.25 வருஷம் ஆச்சு, முடியலை. உக்ரைன் ரஷ்யாவை கம்பேர் பண்ணிச்சு ஒரு பெரிய இந்த கண்ட்ரியே கிடையாது, இருந்தாலும் சண்டை போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு பொருளாதாரம் அடி வாங்கிருக்கு, ரஷ்யாவாகட்டும் உக்ரைன் ஆகட்டும். அப்போ தான் மோடி சொன்னார் புட்டினை பார்த்து, திஸ் இஸ் நாட் எ டைம் ஃபார் வார், வாருக்குரிய இது இல்லை, சமாதானமாக போகணும். இது வந்து மோடிக்கும் அப்போ இந்தியாவுக்கும் அப்ளிகபிள்.
அதனால் மோடிக்கு தெரியும் இல்லையா, அதனால் எடுத்தேன் கவுத்தேன் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, 2016 யூரி அப்படிங்கிற பிளேஸில் ஒரு அட்டாக் வந்தது. அங்கே 16 இந்தியன் சோல்ஜர்ஸை பாகிஸ்தான் வந்து கொலை பண்ணாங்க, தீவிரவாதிகள். அந்த மாதிரி 2019 அப்போ உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அகைன் எல்ஓசியை கிராஸ் பண்ணி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் 2016 இந்தியா. எல்ஓசி வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், அங்கே தீவிரவாதிகள் கேம்ப் இருந்து அதை அட்டாக் பண்ணாங்க. 2019 புல்வாமா அட்டாக். உடனே மறுபடியும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கொடுத்த பாலகோட் அப்படிங்கிற பிளேஸில் அடித்து நொறுக்கினாங்க. உடனே அவங்க பாகிஸ்தான் ரிட்டாலியேட் பண்ணாங்க. அப்போ தான் இந்தியன் ஃப்ளைட் ஒன்று டவுன் பண்ணாங்க, அபிநந்தனை அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் இந்தியா அவங்கள ஸ்ட்ராங்காக வார்னிங் கொடுத்தாங்க, அபிநந்தன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது. ஆனால் 2 பேரும் நியூக்ளியர் நேஷன்ஸ், 2 பேரும் நியூக்ளியர் நேஷன். ஏதாவது ஒன்று தீவிரமாயிடுதுன்னு வச்சுங்க, ஆனால் பயன்படுத்த மாட்டாங்க தானே உறுதியாக பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா சார், ஒரு அணுகுண்டை போட்டோம்னால் ஹிரோஷிமா நாகசாகி 1945 பார்த்தோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து சும்மா பொம்மைக்காண்டி வாங்கி வைக்கல, அதை அவங்க தானே சொல்கிறாங்க. அப்போ சார் எல்லா கண்ட்ரிக்கும் தெரியும், இந்த அணு ஆயுத இதுலேயே எவ்ரி இயர் வந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஒப்பந்தம் முன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. இந்தியா பாகிஸ்தான், பாகிஸ்தான் இந்தியா, சைனா, அவன் நம்மளோட ஒப்பந்தம் ஷேர் பண்ணிப்பான். என்னன்னால் எங்களது என்னென்ன இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் வேர் அணு ஆயுதம்லாம் இது பண்ணிருக்கோம் அப்படின்னு. எதுக்குன்னால் தவறி போய் கூட நீங்கள் அதை அட்டாக் பண்ணக்கூடாது. இதை வந்து இந்த அணு உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்கள்லாம் எங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதை தவிர அதை வெளிப்படையாக சொல்லிடுவாங்க, மற்ற நாடுகிட்ட ஒப்பந்தம் இது பண்ணிப்பாங்க, அதை கொடுத்துப்பாங்க. ஓகேவா, தெரியாதமா கூட அட்டாக் பண்ணுறங்கிற பேரில் பண்ணிடக்கூடாது. அதனால் அந்த மாதிரி இருக்கிறச்ச எந்த ஒரு கண்ட்ரியும் எடுத்தேன் கவுத்தன் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் பண்ணின்னு வச்சுங்க, இந்தியா கிட்ட 5000-8000 கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடிய இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குது. உக்காண்ட இடத்துல இந்தியாவும் அடிக்க முடியும். ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த அணுகுண்டு இருக்க ஒழிஞ்சு அந்த லாஜிஸ்டிக் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது பாகிஸ்தானில். அதாவது இந்த அணுகுண்டை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் வான்வெளியில் ஆர் சர்ஃபேஸ் ஏர் அந்த மிசைல் அதை கொண்டு போய் அடிக்கணும் இல்லையா, அந்த இது அந்த அளவுக்கு இல்லை பாகிஸ்தான். அணுகுண்டு இருக்குது, அணு ஆயுதம் இருக்குது, அது எப்படி கொண்டு போய் அட்டாக் பண்ண போகிறீங்க? அதெல்லாம் வந்து அந்த இதில் இவங்களுக்கு அந்த இது வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் இந்தியாவும் சார் அணு ஆயுதம் எந்த கண்ட்ரியும் யூஸ் பண்ண மாட்டாங்க சார். ஆனால் எல்லாமே என்னுடைய பாதுகாப்புக்காக நான் வச்சுருக்கேன். என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு வச்சுங்க. 1962 சைனா உள்ளே வந்து 32,000 ஸ்கொயர் கிலோமீட்டரை பிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி பண்ணிட்டு போவாங்க. 2019 அந்த கால்வான் ஏரியா அதில் லடாக் கிட்ட அடிச்சு நொறுக்கினாங்க பாருங்கள் சைனாவை. அவன் பெரிய பெரிய இதெல்லாம் எடுத்துன்னு வந்தான். முதல்ல இந்தியன்ஸ் அட்டாக் பண்ணான். அப்போ பீகாரி ரெஜிமெண்ட்ஸ் ஒரு 100 பேரை சைனீஸை வெட்டி கொண்டாங்க, அடித்து நொறுக்கினாங்க. ஸோ சைனா பயப்படுறான். ஸோ இந்தியா கிட்ட அந்த அளவுக்கு இது இருக்குது. ஓகேவா, அதனால் பாகிஸ்தான்ட்டையும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் பாகிஸ்தான்டே போட மாட்டாங்க. ஆனால் இந்த தடவை அப்போ என்ன தான் சார் பண்ணுவாங்க? கண்டிப்பாக ஒரு பாடம் கொடுப்பாங்க. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இன்னும் தீவிரமாக நடக்கலாம். இதை தவிர இன்னும் டீப்பாக உள்ளே போய் 1-2 இதை அட்டாக் பண்ணலாம். பாகிஸ்தானுக்கு வார்னிங் கொடுக்குறது, மறுபடியும் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படி ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்கு பண்ணலாம். ஓகே, ஆனால் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு வார் வராது சார். இப்போ பாகிஸ்தானுடைய நிலைமை எல்லாத்துக்குமே தெரியும், பொருளாதார ரீதியாக அது எப்படி இருக்குன்ட்டு. இது அப்படியே நீடிக்கும் பட்சத்தில் பங்களாதேஷ் ஆன மாதிரியும் ஆப்கானிஸ்தான் அவங்க கடைசியாக வந்து அமெரிக்காட்டது அவங்க நாட்டை கைப்பற்றினாங்க. அதேமாதிரி ஸ்ரீலங்கன் இந்த மாதிரி சூழல் பாகிஸ்தானுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார்? ஸ்ரீலங்கன் சார், ஸ்ரீலங்கா போய் பாகிஸ்தானை கேப்சர் பண்ணணும். ஸ்ரீலங்கா பண்ணுறது சொல்லலை, அந்த மாதிரி பொருளாதார ஃபுல்லாக டவுன் ஆனோடனே அங்கே ஆட்சி மாற்றமே வந்துச்சு சார். ஆமாம், இந்த மாதிரி ஆட்சி மாற்றம் அந்த மாதிரி பாகிஸ்தான் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரலாம். திரும்பி பாகிஸ்தான் மக்கள் யாரை செலக்ட் பண்ண போறாங்க, அது எல்லாமே திவாலாகி தான் ஸ்ரீலங்காவில் அடிச்சு நொறுக்கி ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு. அந்த சூழல் பாகிஸ்தானுக்கு வரும். பாகிஸ்தானுக்கு வரும் கண்டிப்பாக. இந்தியாவுக்கு 1991-92 வந்தது ஞாபகம் இருக்கா? அந்த அளவுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி. நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் 7 நாளைக்கு தான் இருந்தது, 7 டேஸ்க்கு தான் இருந்தது இந்தியாவுக்கு. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி. உடனே இந்தியா அவங்க கையில் இருக்கிற கோல்டு பொசேஷன்லாம் லண்டனில் கொண்டு போய் இது பண்ணி ப்ளட்ஜ் பண்ணி பணம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் எடுத்தாங்க.
ஆனால் அதுக்கப்புறம் நரசிம்மராவ் பிரதம மந்திரியாக இருந்தார், மன்மோகன் சிங் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அந்த 5 வருஷம் அவங்க கொண்டு வந்த இதெல்லாம் இருக்கு பாரு, ரெவல்யூஷன். கம்ப்ளீட்டாக எக்கானமியை ஓப்பன் பண்ணாங்க. எக்கானமியை ஓப்பன் பண்ணாங்கன்னா குளோபலைசேஷன் திறந்து விட்டாங்க. எல்லா ஃபாரின் இவங்களும் உள்ளே வாங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்தியாவில். அது வரைக்கும் இந்தியாவில் அந்த இது கிடையாது. ஸோ அப்போ அவங்க மன்மோகன் சிங் இப்போ நரசிம்மராவ் எடுத்த முடிவு தான் இந்த இது. அதுக்கப்புறம் இந்தியா தெர் இஸ் நோ டேர்னிங் பேக் ஃபார் இந்தியா. அதுக்கப்புறம் எல்லாம் ராஜா நடை தான். இன்றைக்கி இந்தியா வேர்ல்டு லெவலில் பெரிய ஒரு பொருளாதார இது. பாகிஸ்தான் ஆனால் சார் இந்த வெளிநாட்டிலேருந்து எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு மெயினாக அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? உங்கள் நாட்டில் எந்த அளவுக்கு கட்டமைப்புகள்லாம் இருக்குது, எந்த அளவுக்கு தங்கு தடையின்றி வாட்டர் சப்ளை இருக்கும், பவர் இருக்கும், எந்த அளவுக்கு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது, எந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நான் ஒரு $100 பில்லியன் $1000 பில்லியன் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். எப்போ பாரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், எப்போ பாரு ஸ்ட்ரைக்கு இது அண்ட் பவர் இல்லை, எப்போ பாரு பவர் கட்டு, தண்ணி இல்லை. அப்புறம் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறது? பயப்படுவாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் இதனால பாகிஸ்தானுக்கு இந்த நிலைமை இருக்குங்கிறீங்க? இருக்கு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்தியாவில் எவ்வளோ வருது, பாகிஸ்தானில் எவ்வளோ போகிறது பாருங்கள். கிடையாது. என்ன பயப்படுறாங்க? எங்கெல்லாம் தீவிரவாத இயக்கம் இருக்கிறதோ, எந்த அரசாங்கமெல்லாம் தீவிரவாதத்தை சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த அரசில் அந்த இதில் வந்து வெளிநாட்டவர் யாரும் வந்து தைரியமாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ பங்களாதேஷ் நல்லா வந்துட்டு இருந்தது. இப்போ பெரிய புரட்சி வந்து இப்போ பாருங்கள், பங்களாதேஷ்குள்ளே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட் வரமாட்டாங்க. ஏன்னா தீவிரவாத இயக்கம் மாதிரி மக்களே, உள்நாட்டு மக்களே அந்த அளவுக்கு புரட்சி அது இதுன்னு இஸ்லாமைசேஷன், எவ்ரிதிங் இஸ்லாமைசேஷன் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? இந்தியாவிலும் இஸ்லாமிக் பீப்புள் இருக்காங்க. ஆனால் இன்னி வரைக்கும் இந்தியா வந்து செக்குலர் கண்ட்ரின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஹிந்து கண்ட்ரின்னு சொல்லலை, செக்குலர் கண்ட்ரி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். எந்த ஒரு இதுவாகவும் எல்லா மக்களுக்கும் சேர்ந்து தான் ஸோ மெனி ஸ்கீம்ஸ் பிஎம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லா ஸ்கீமுக்கும் முஸ்லீமுக்கும் உண்டு, கிறிஸ்டியனுக்கும் உண்டு, பார்சிஸ்க்கும் உண்டு, சிக்குக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கணும் ஒரு கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி போச்சுன்னு வச்சுங்க, பாகிஸ்தான் நாளைக்கு திவாலாகும். இன்னும் சண்டைன்னு வந்துருந்தா எழுதி வச்சுங்க, பாகிஸ்தான் தரமட்டம் ஆகிடும், உண்மையே இருக்காது. அதனால் வார் நடக்காது. பொருளாதாரம் இது பெரிய இம்பேக்டை கொடுக்கும். அதனால் மோடிக்கு தெரியும், ஃபுல் இது வாருக்கு போக மாட்டார். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ, ரொம்ப நன்றி.